இன்னைக்கு வந்து ஒரு குடல் குழம்பு தான் செய்ய போறோம். அந்த குடல் குழம்பு பாத்தீங்கன்னா கசப்பு தன்மையே இல்லாம நல்ல டேஸ்டாவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அந்த ஸ்மெல்லாம் வராம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நான் வந்து 12 வகையான பொடி வகைகளும் இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் சேல் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில் உங்களுக்கு தரேன். அதில் ஆர்டர் பண்ணீங்கன்னா கொரியர் மூலமா உங்க வீட்டுக்கே உங்க வீடு தேடி வரும். அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல சேஃப்டியா உங்களுக்கு வரும். அதை வந்து உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இப்போ நம்ம குடல் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் குக்கர்லேயே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். இன்னைக்கு மட்டன் மசாலா போட்டு நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதுலேயே நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி முக்கு எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அது மட்டுமே போதும். 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். இதை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இது நம்ம வீட்டு மட்டன் மசாலா. இதுலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் எதுவுமே சேர்க்கணும்னு இல்லை. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுலேயே வந்து என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாம் ஒன்றா நல்லா வதக்கிடலாம். இது வதக்கும் போதே என்ன பண்ணலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இதை குடல் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, இல்லைன்னா கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2த்தில் எது வேணாலும் நல்லாயிருக்கும். குடலுக்கு வந்து நீங்கள் கடுகு போட்டு தாளிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதில் 1 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 இனுக்கு கருவேப்பிலை. இதில் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். பாருங்க, இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளியாக 3 தக்காளி எடுத்துருக்கேன். பாருங்க, குடலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள். பாருங்க, இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிறதுல இந்த அளவுக்கு வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ குடல்லாம் நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து குடலை பொறுத்த வரைக்கும் நல்லா கழுவிடணும். ஏற்கனவே நான் குடல் எப்படி கழுவணும் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கின உடனே குடல்லாம் பாருங்கள் நல்லா சுருண்டு நல்லா வந்துடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள், குடல் பிடிக்காதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே சரியாக இருக்கும்.
பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை இந்த ஸ்டேஜில் போடுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்குறீங்களே அந்த இடத்துலையே நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி போட்டு செய்கிறதும் ரொம்ப நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். ஏன்னா குக்கரில் தான் வச்சு விசில் வைக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரியும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது ஒரு 6 விசில் வரட்டும். 6 விசில் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், குடல் குழம்பு வந்து நல்ல ஜம்முன்னு சூப்பராக வந்திருக்கு. குடல்லாம் நல்லா வெந்து சும்மா அட்டகாசமாக இருக்குது. இது வந்து நல்ல சாதத்துக்கு, இட்லிக்கு இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் செஞ்சு கொடுத்தோன்னா பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் குடல் குழம்பு வந்து நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குடலோட வாசனையே இல்லாமல் உங்களுக்கு வந்து எல்லாருமே நல்ல மட்டன் சாப்பிட்ற மாதிரி, நல்ல மட்டன்லாம் எப்படி விரும்பி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி இந்த குடல் குழம்பு நல்லா விரும்பி சாப்பிடலாம். நல்லா சுட சுட இட்லியை வந்து பஞ்சு மாதிரி செஞ்சு வச்சுட்டு இந்த குடல் குழம்பை செஞ்சு எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டோன்னு வைங்க, சும்மா அட்டகாசமாக இருக்கும். நம்ம அதுக்காக மட்டன் சிக்கன்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குடல் வந்து செஞ்சாலே வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.